இயக்குனர், தயாரிப்பாளர் என்று பலமுகம் கொண்ட நடிகர் மனோபாலாவின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கமலஹாசனின் பரிந்துரையால் 1975ஆம் ஆண்டு இயக்குனர் பாரதி ராஜாவிடம் புதிய வார்ப்புகள் என்ற படத்தில் உதவி இயக்குநராக இணைந்தவர் மனோபாலா. இவரை உதவி இயக்குநராக சேர்த்துக் கொண்டார் பாரதி ராஜா. முதல் படத்திலேயே இவரின் திறமையை பார்த்து வியந்து போன பாரதி ராஜா தனது ஆஸ்தான இயக்குநராகிவிட்டார். மனோபாலா டிக் டிக் டிக், கல்லுக்குள் ஈரம் போன்ற படங்களில் உதவி இயக்குநராக பணிபுரிந்தவர். 1982ஆம் ஆண்டு கங்கை படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமானார். அதன் பிறகு 20க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களை இயக்கியவர் ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளிலும் இயக்குநராக பயணித்தார். இயக்கத்தில் மட்டுமல்ல, நடிப்பிலும் கலக்கியவர் இயக்குனர் மனோபாலா. இவர் நடித்த சிறு சிறு கதாபாத்திரங்கள் அனைத்துமே பெரும் வரவேற்பை பெறவே அதன் பிறகு முழுநேர நடிகராகவே மாறிவிட்டார். ஏராளமான நடிகர்களுடன் இவர் நடித்த அனைத்து படங்களுமே ஹிட். 35 வருட சினிமா வாழ்க்கையில் 900 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். வினோத் போன்ற பல இயக்குநர்களையும் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தியவர். ஒரு சில தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கியுள்ளார். 2022இல் குக்கு வித் கோமாளியில் போட்டியாளர்களில் ஒருவராக தோன்றினார். மனோபாலா வேஸ்ட் பேப்பர் என்கிற யூடியூப் சேனல் மூலமாக சினிமா பிரபலங்களை பேட்டி எடுத்து வெளியிட்டார். இவர் நடிப்பை தாண்டி சினிமா துறையில் ஏதாவது பிரச்சனை என்றால் பாலமாக இருந்து பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைப்பவர். யாரிடமும் ஈகோ பார்க்காமல் அனைவரிடமும் நேசத்துடன் பழகுபவர். கடந்த ஆண்டு கல்லீரல் பிரச்சினை காரணமாக மேற்கொண்ட சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். எதிர்பார்க்காத இவரின் மரணம் சினிமா துறையே சோகத்தில் ஆழ்த்தியது. இன்று இவரது முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. மரணத்தை வென்றவர் யாருமில்லை. மனிதனை கண்டு அஞ்சியதும் இல்லை மரணம். ஒரு நல்லவன் இறந்தால் அது அவருக்கு கிடைக்கும் ஓய்வு. இறந்தாலும் வாழ்ந்தாலும் நின் பெயர் சொல்லும் இந்த வையம்.